إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد வார்த்தைகளில் சிறந்தது ஏக இறைவனுடைய இறைவேதம் அல் குர்ஆனின் போதனைகள் என்றும், வழிமுறைகளில் சிறந்தது சத்திய மார்க்கத்தை இந்த உலகத்தில் போதிப்பதற்காக வேண்டி இறைவனினால் இறுதியாக அனுப்பப்பட்ட இறை தூதர் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிச் சென்ற வழி நேரான வழி என்றும், இஸ்லாத்தின் பெயரால் மார்க்கத்தினுடைய பெயரினால் வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் என்று உண்டாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட கர்மங்கள் எல்லாம் வழிகேடு என்றும், அத்துணை வழிகேடுகளும் உங்களை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற உரைகளின் போதும் ஏனைய மார்க்க விளக்க நிகழ்வுகளின் போதும் மனித சமூகத்துக்கு நினைவூட்டியதை இந்த பயான் நிகழ்வின் ஊடாக உங்களுக்கு நினைவூட்டியவனாக இன்றைய இந்த அமர்வில் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பாவங்கள் சாதாரணமானவைகள் அல்ல என்ற தலைப்பின் கீழ் பேசுவதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறேன். கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திற்குள் இது உண்மையிலேயே ஏராளமான செய்திகள், பாவங்கள் என்று சொன்னால் என்ன, அந்த பாவங்களை நம்ம எப்படி செய்து கொண்டிருக்கிறோம், இதை அலட்சியமாக கணக்கெடுக்காமல் பாவம் தானே அப்படின்னு கூட இன்னைக்கு அதிகமானவர்கள் சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பாவங்கள் என்று நினைச்சு கொண்டு பாவங்களை மிகவும் உதாசீனமாக செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் உருக்கமாக ஒரு சில செய்திகளை கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்துக்குள் உங்களோடு பகிர்ந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அது எனக்கும் உங்களுக்கும் இந்த நிகழ்வை நேரலையாக கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய உறவுகளுக்கும் பிரயோசனம் அளிக்கும் என்ற அடிப்படையில் ஒரு சில செய்திகளை ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே வாழுகிற நாம், இறைவனினால் படைக்கப்பட்டிருக்கிற நாம், இந்த உலகத்தில் இரண்டு வகைகளாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு சாரார் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், இறைவனுடைய கட்டளைக்கு முற்றுமுழுதாக அடிபணியக்கூடிய ஒரு சாரார். இன்னொரு சாரார் நம்முடைய சமூகத்தில் சமுதாயத்தில் வாழுகிறவர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நன்மைகளை செய்யாமல் பாவங்களை தங்களுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்ததாக சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிற இன்னும் ஒரு சாராரை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நம்ம இந்த உலகத்தில் நல்லமல்கள் புரிந்து நல்ல காரியங்களை செய்து இபாதத்துகளை செய்து கொள்கையில் உறுதியாக இருந்து யாரெல்லாம் இந்த உடம்பில் உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் இஹ்லாஸோடு அமல் செய்து வாழ்வார்களோ
அவர்களுடைய முடிவை அல்லாஹு தஆலா நல்ல முடிவாக மாற்றுவான். அப்படிப்பட்ட கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் மாற்றுவானாக. அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு சாரார் மனம் போன போக்கில் வாழக்கூடியவர்கள். உலகத்தில் அல்லாஹு தஆலா எங்களை படைத்திருக்கிறான். ஏதோ முஸ்லிம்கள் வாழுகிற ஊரில் வாழுகிறோம். முஸ்லிம்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பேர் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால பெயர் தாங்கிய ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து மரணித்து விட்டு போகலாம் அப்படின்னு ஒரு சாரார் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்டவருடைய கடைசி முடிவு மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் அல்லாஹ்விடத்தில் யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களுக்கு சொந்தக்காரனே, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், கல்புக்கு உள்ளத்துக்கு சொந்தக்காரனே, எங்களுடைய கல்பை ஸ்திரமாக்கி வைப்பாயாக, அலா தீனிக்க, மார்க்கத்தில் எங்களுடைய உள்ளத்தை நிலைத்திருக்க செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டு இருக்கிறார்கள். நமக்கும் துஆ கேட்க சொல்லி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதனால தான் உலகத்தில் பார்க்கிறோம், இபாதத்து செய்து கொண்டே இருப்பார்கள். எதுவரைக்கும் தெரியுமா? அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் ஒரு சான் ஜிரா, ஒரு முலம் இறக்குகின்ற வரைக்கும் அமல் செய்து கொண்டே இருப்பார்கள். கடைசி நேரத்தில் தடம் புரண்டி உள்ளத்தை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருவான்? மாற்றிடுவான். இபாதத்து இல்ல, நோன்பு இல்ல, ஜகாத் இல்ல, தொழுகை இல்ல, ஜும்மா இல்ல, தர்மம் இல்ல, நல்ல காரியம் எதுவுமே இல்ல, வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டுடும். அதுக்கு பின்னால ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், துன்யாவுடைய மோகம் அவன் உள்ளத்துல வந்துடும். எப்ப பார்த்தாலும் பாங்கு சொல்லப்படும், கடையை விட்டுட்டு பள்ளிக்கு வரதுக்கு மனசு இடம் கொடுக்காது. தொழில் செஞ்சுட்டு இருப்பாரு, தொழிலை விட்டுட்டு பள்ளிக்கு வரதுக்கு மனசு இடம் கொடுக்காது. வியாபாரம் செஞ்சு கொண்டிருப்பாரு, விவசாயம் செஞ்சு கொண்டிருப்பாரு, தண்ட சொந்த தொழில் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஹுப்பு துன்யா, துன்யாவுடைய மோகம். இதை எப்படியாவது பெருக்கி அதிகமான லாபத்தை தான் சம்பாதிக்கணும். வகராஹியத்துல் மௌத், மௌத்தை பற்றிய ஒரு வெறுப்பு உள்ளத்துல வந்துடும். அதனால மஸ்ஜிதை விட்டு தூரமாகுகிற ஒரு நிலைமையை கடைசி சந்தர்ப்பத்தில் பார்க்கிறோம். இன்னும் ஒரு பகுதியினர் எந்த அளவுக்கு என்றால் சொர்க்கத்துக்குரிய அமலாகவே அமல் செய்து கொண்டிருப்பார்கள். எதுவரைக்கும் தெரியுமா? சொர்க்கத்துக்கும் அவருக்கும் ஒரு சான் இருக்குகிற வரைக்கும் அமல் செய்து கொண்டிருப்பார்கள். கடைசி நேரம் அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்தை புரட்டி போட்டுடுவான். எப்படி? தொழுதுட்டு இருப்பாரு, குர்ஆன் ஓதிட்டு இருப்பாரு, நோன்பு பிடிச்சிட்டு இருப்பாரு, எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. கடைசி நேரம் அதை விட்டுட்டு அப்படியே தூரமாகி விடுவார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அப்படி வாழுகிற உறவுகளும் நம்முடைய சமுதாயத்தில் இருப்பார்கள். அப்ப இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்தில் ஒவ்வொரு பாவமான காரியங்களை செய்கிற சந்தர்ப்பத்தில் இது பாவம் என்று உணர வேண்டும். யாருக்கு இந்த உணர்வு வரும்? யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்குமோ, இறைவனை பற்றிய பயம் இருக்குமோ, அவருக்கு இந்த பயம் வரும். அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், நான் இந்த செயலை செய்யக்கூடாது, இந்த பாவத்தில் ஈடுபடக்கூடாது, என்ன படைச்ச ரப்பு என்ன கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நான் தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டத்தில் இருந்தாலும் சரி, ஊர்ல இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தார்கள் என்னை பார்க்கல, என் உறவுக்காரர்கள் என்னிடத்தில் இல்ல, என்னுடைய சமூகத்தில் உள்ளவர்கள் என்னிடத்தில் இல்ல, எனவே பாவத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு ஒருவர் முன் வருவாரேயானால் அவருடைய உள்ளத்திலே ஈமான் இல்லை. ஈமான் இருக்கிறவன் பாவத்தை செய்வானா? ஒரு நாளும் செய்ய மாட்டான். அவனுடைய உள்ளம் குறுகுறுக்கும். ஏன்? ரப்பு என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற நினைவு அவனுடைய உள்ளத்தில் வறுமையானால் பாவத்தை விட்டுட்டு தூரமாகி விடுவான். அதனால சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி
யௌமல்லா லில்ல இல்லா லில்லுஹு. 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் அர்ஷுல நிழலை கொடுக்கிறான் இல்லையா? அதுல ஒரு கூட்டம் யார் என்றால், அழகுள்ள ஒரு நல்ல தோற்றமுடைய ஒரு பெண் விபச்சாரத்துக்கு அழைக்குகிறாள். அந்த நேரத்தில் மனிதன் என்ற அடிப்படையில் இவன் ஆசைப்பட்டுடுவான். அந்த விபச்சாரம் செய்வதற்கு முனைகிற நேரத்தில் இவன் உள்ளத்துல வருமாம், அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன் என்று அந்த நிலைமையை விட்டு எவர் ஒதுங்கி செல்லுவாரோ அவருக்கு அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவங்கள் சாதாரணமானவைகள் அல்ல. இன்னைக்கு நம்ம எல்லா பாவத்தையும் சர்வ சாதாரணமா செஞ்சு கொண்டிருக்கிறோம். போதையா, பீடி குடிக்கிறதா, சிகரெட் குடிப்பதா, கஞ்சா குடிப்பதா, தூள் போடுறதா, அல்லது சாதாரணமா வெத்தில சாப்பிடுறதா, எதுவாக இருந்தாலும் நம்ம இன்னைக்கு சாதாரணம் நினைச்சு கொண்டிருக்கோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? குல்லு முஸ்கிரின் ஹராம். எது எல்லாம் உங்களுக்கு போதை ஏற்படுத்துதோ எல்லாம் ஹராம். இன்னைக்கு நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறது ஐஸ் அடிக்கிறது தான் ஹராம், கஞ்சா அடிக்கிறது தான் ஹராம், சாராயம் குடிக்கிறது தான் ஹராம். அதுவும் ஹராம் தான், இல்லை என்று சொல்ல வரவில்லை. ஒருத்தனுக்கு அவனுடைய போதை ஏற்படுத்துகிற புகையிலையை கசக்கி தூளாக சிலர்கள் வாயில போடுவாங்க. உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா, உங்களுக்கு போதையை ஏற்படுத்துகிறதா, அதுவும் ஹராம் தான். வெத்தில, பாக்கு, சுண்ணாம்பு இவைகளை போட்டு சாப்பிடுறீங்க, உங்களுக்கு போதை ஏற்படுத்துதா, ஹராம் தான். இந்த பாவத்தை இன்றைக்கு என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம்? சர்வ சாதாரணம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். சிலர்கள் பாவிக்க மாட்டாங்க, அவைகளை பாவிக்க மாட்டாங்க, வியாபாரம் செஞ்சு கொண்டிருப்பாங்க, நியாயப்படுத்துவாங்க. பெட்டி கடையை வச்சுட்டாவது அவன் வாழ்க்கையை நடாத்தட்டுமே அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? சரி காணுவோம். அவன் செய்வது ஒருத்தனை ஹராத்துக்கு அழைக்கக்கூடிய வியாபாரம் என்று சொன்னால் அதுவும் தடை செய்யப்பட வேண்டியது. சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, போதையை பல வகையாக பல பிரிவுகளாக பார்க்கலாம். எதுவெல்லாம் போதையை ஏற்படுத்துகிறதோ எல்லாம் ஹராம் தான், சர்வ சாதாரணம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். களவெடுப்பது, அடுத்தவருடைய பொருட்களை சூறையாடுவது, அடுத்தவருடைய தோட்டத்தில் ஒரு தேங்காய் விழுந்திருக்குதா, அனுமதி இல்லாம எடுக்க கூடாது. நம்ம இன்னைக்கு என்ன செய்வோம்? பாதையில போறோம், அடுத்தவன் தோட்டத்தில் விழுந்திருக்கிற தேங்காய் தெரியும், அப்படியே புறக்கிட்டு பேய்த்திடுவோம், அந்த தேங்காயை அள்ளி கொண்டு பேய்த்திடுவோம். ஹராம் என்று உணர மாட்டோம். அனுமதியை எடுத்தோமா? அடுத்தவருடைய தோட்டத்துக்கு சொந்தக்காரன், அவனுடைய மரத்தில் ஒரு மாங்காய் இருக்கும், அப்படி ஒரு கம்பெடுத்து தட்டி அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு போறோமா இல்லையா? யார்கிட்ட கேட்டோம்? அனுமதி கேட்டோமா? இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இவைகள் எல்லாம் சாதாரணமானவைகள், பாவம் என்று தெரியும், சாதாரணமாக நினைச்சு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி கொலை செய்வது, அடுத்தவர்களை போட்டு தள்ளுவது, ஏதாவது பிரச்சனைகள் என்று வருகிற நேரத்தில் அவர்களுடைய உயிரை பறிக்குகிறோம், இரத்தத்தை ஓட்டுகிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் செய்த அந்த பிரசங்கத்தில் மிக முக்கியமாக சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அடுத்தவர்களுடைய மானத்தில் விளையாடிடாதீங்க, அடுத்தவருடைய இரத்தத்தை ஓட்டிடாதீங்க. இன்றைக்கு பிரச்சனை வந்துட்டால், சண்டை வந்துட்டால், காணி பிரச்சனை வந்துட்டால் சகோதரன் பார்க்காமக்கு போட்டு தள்ளுறோமா இல்லையா? அடுத்த வீட்டுக்காரன், ஒரே குடலில் வந்தவன், என்னுடைய உறவுக்காரன் என்று கூட பார்க்காம உயிர்களை அற்பமாக நினைச்சு கொலைகளில் ஈடுபடுகிறோமா இல்லையா? சாதாரணமாக நினைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதே மாதிரி கொள்ளை அடிப்பது, அடுத்தவருடைய பொருள்களை சூறையாடுவது, கொள்ளை அடிப்பது, கற்பழிப்பது, எங்கட ஆசையை நிவர்த்தி செய்யறதுக்காக வேண்டி அடுத்தவர்களுடைய மனைவிமார், அடுத்தவர்களுடைய தாய்மார், அடுத்தவர்களுடைய சகோதரி, அவர்களை எங்கட இச்சைக்கு அடிபணிவதற்காக வேண்டி, ஆசையை நிறைவேற்றத்துக்காக வேண்டி அவர்களை கற்பழிக்கிறோமா இல்லையா? விபச்சாரத்தில் ஈடுபடுறோமா இல்லையா? ஏன்?
சர்வ சாதாரணமா நினைக்கிறோம். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு வாலிபன் ஓடோடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதியை தாங்களேன். சுப்ஹானல்லாஹ். எதுக்கு அனுமதி கேட்கிறாரு? எதுக்கு அனுமதி? விபச்சாரம் செய்வதற்கு. யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதியை தாங்களேன் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபனுக்கு எப்படி வழங்கப்படுத்துறாங்கண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வாலிபனே, இதே விபச்சாரம் செய்கிற அந்த பெண் உன்ட தாயா இருந்தா நீ அனுமதி அளிப்பாயா? உன்ட சகோதரியா இருந்தா நீ அனுமதி அளிப்பாயா என்று கேட்குகிற நேரத்தில் அந்த வாலிபன் கொதித்தெழுந்து சொல்லுகிறான், யா ரசூலல்லாஹ், ஒரு நாளும் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். அது என்னுடைய தாய், அது என்னுடைய சகோதரி. அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகோதரனே, வாலிபனே, நீ விரும்பி இன்னொருத்தையோடு தொடர்புல ஈடுபடுறா இல்லையா, ஓண்ட தாய் மாதிரி தான் இன்னொருத்தனுக்கு தாயாக இருக்கலாம். ஓண்ட சகோதரி என்று வரக்கொள்ள உனக்கு எப்படி வலிக்கிறதோ அது மாதிரி தான் அடுத்தவுடைய சகோதரி ஒருத்தனுக்கு சகோதரியாக இருக்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அந்த வாலிபனுடைய நெஞ்சிலே கையை வைத்து துஆ செய்கிறார்கள். அதை போல ஒரு வெறுப்பான காரியம் மரணிக்கு வரைக்கும் அந்த வாலிபனுக்கு ஏற்படவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படி எத்தனையோ பாவங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். சர்வ சாதாரணமாக இன்றைக்கு பாவங்களை நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த பாவத்தை செஞ்ச சஹாபாக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி பாவம் என்று தெரியாமல் செய்த சஹாபாக்கள் தான் எப்பொழுது பாவம் என்று அல்லாஹு தஆலா அன்னை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயினூடாக இறக்கி வைத்து விளங்கப்படுத்தினார்களோ அந்த சஹாபாக்கள் மாறினார்கள். எந்த அளவுக்குண்டா, எங்கட வீட்டுல, எங்கட சமூகத்துல, எங்கட ஊர்ல இருக்கிறவங்க மாதிரி அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் சாதாரணமா குடிக்கல சகோதரர்களே. இன்னைக்கு நம்மட ஊர்ல ஒருத்தன் குடிக்கிறான் என்றால் ஆக குறைஞ்சது ஒரு காபோத்தல் இல்லாட்டி அரபோத்தல் அடிப்பான், அப்படித்தானே? அதுக்கு மிச்சம் குடிக்க மாட்டான். ஆனா அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் வீடுகளில் பெரல் கணக்கில், பூலி கணக்கில், பீப்பாய் கணக்கில் மதுபானங்களை வைத்து குடிச்சு கொண்டிருந்தவங்க தான். அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான், மதுபானம் ஹராம். கட்டுப்பட்டார்களா இல்லையா? எந்த அளவுக்கென்றால் அவர்களுடைய வீதிகள் எல்லாம் ஆறாக நீராக ஓடியது. மதுபானங்கள் அப்படியே கொட்டி விட்டாங்க. அது மாத்திரமா, வட்டியில ஈடுபட்டார்கள். வட்டி ஹராம் என்று எப்பொழுது குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இறக்கினானோ, ரிபா ஹராம் என்று எப்பொழுது அந்த வசனம் இறங்கியதோ, சில சஹாபாக்கள் கொடுத்த முதலும் வேண்டாம் என்று விட்டு கொடுத்தார்கள் என்றால் இன்றைக்கு நம்ம விட்டு கொடுப்போமா? யாருக்காவது வட்டி கொடுத்திருந்தால் அல்லது பணம் கொடுத்திருந்தா, வட்டி இல்லாட்டி பிரச்சனை இல்லை, எங்கட முதலையாவது நான் தந்த பணத்தையாவது தாங்கன்னு வாங்குவோம். ஆனால் சஹாபாக்கள் எப்பொழுது ஹராம் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, கொடுத்த முதலை, அந்த முதல் பணத்தை கூட வேண்டாம் என்று விட்டார்கள். என்ன காரணம்? பாவம் என்பதனை உணர்ந்தார்கள். இந்த பாவங்கள் எல்லாம் சாதாரணமானவைகள் அல்ல என்பதனை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதனால தான் பார்க்கிறோம், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நான் மேல சொன்னதை போல இந்த விபச்சாரம் என்று சொன்னால் எல்லோருக்கும் ஆசைதான். வயது முதிர்ந்தாலும் ஆசை முடிவதில்லை. சொல்லுவார்கள் ஒரு கதைக்கு, குரங்கு பழுத்தாலும் அது மேலதான் பாயுமா. ஒரு குரங்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது இளமை பருவத்தில் எப்படி மரங்களுக்கு தாவி தாவி போகுமோ, வயசுக்கு போனதுக்கு பின்னாடியும் நான் வயசாகிட்டேன் எந்த குரங்கும் மரத்தை விட்டு இன்னொரு மரத்துக்கு பாயாம இருக்கிறது இல்லை. ஏன்? அதுடைய சுபாவம், இயல்பு. வயது போனாலும் அது குரங்கு மரத்துக்கு மரம் தாவும். இது மாதிரி மனிதன் என்ற அடிப்படையில் விபச்சாரம் என்று சொன்னால் வாயாண்டி சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று பார்க்கிறவர்கள் தான் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நம்முடைய சமுதாயத்தில் ஏராளமாக இருக்குகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆனால் எப்பயாவது நம்ம செஞ்ச தவற உணர்ந்து தௌபா செய்திருக்கிறோமா? நான் வாலிப பருவத்தில் இப்படி ஒரு தவறை செஞ்சிட்டேன், இளமை பருவம் என்ன அந்த பாவத்துக்கு இழுத்து சென்றது அப்படின்னு மனமுருகி தௌபா செய்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்?
அன்புக்குரியவர்களே, ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மாஇஸ் இப்னு மாலிக் என்று சொல்லுகிற நபித்தோழர், அவருடைய வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். முஸ்லிம் என்கிற சொல்லுகிற ஹதீஸ் கிதாபில் 3499வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் தினம் இந்த தவறை செய்கிறாரு மனிதன் என்ற அடிப்படையில். என்ன தவறு? ஜினாவை செஞ்சிட்டாரு மாஇஸ் இப்னு மாலிக் என்று சொல்லுகிற நபித்தோழர். ஆனா உள்ளத்துல ஈமான் அவரை விட்டுடல்ல. ஒரே அவருடைய உள்ளம் குறுகுறுத்துண்டே இருக்குது. அது நான் தவற செஞ்சிட்டேன், இந்த பாவத்தை செஞ்சிட்டேன். நபிகளாரிடத்தில் ஓடோடி செல்லுகிறார். அங்கே போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ் தஹ்ஹிர்னி, என்ன சுத்தப்படுத்துங்க யா ரசூலல்லாஹ். நாம் ஃபகால வைஹக இர்ஜி ஃபஸ்தக்பிருல்லாஹ் வ துப் இலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு நாசம் உண்டாவதாக, நீ திரும்பி போ, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள் என்று அந்த மாஇஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருப்பி அனுப்புகிறார்கள். கால மாஇஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஃபரஜஅ கைர பஈதின் சும்ம ஜாஅ. நீண்ட நாள் கழிச்சிட்டு வராரு. ரசூலுல்லாஹ் விரட்டினா. இன்னைக்கு நம்ம உதாரணத்துக்கு சில ஊர்கள்ல ஊர் சட்டம்னு போட்டு இருப்பாங்க. யாராவது இப்படி விபச்சார குற்றத்துல மாட்டினா நிர்வாகம் அவங்களை விட்டு நீங்கி இருக்கும், அல்லது சந்தாவில் எடுத்து அப்படி அவங்க நீக்கிடுவாங்க. அப்படி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அவர் வருவார், நிர்வாகத்தை சந்திப்பாரு, நான் ஒரு தவறை செஞ்சிட்டேன், ஊர்ல உள்ள தெண்ட குத்தத்தை எனக்கு தாங்க, தண்டனையை தாங்கன்னு சொன்னா நிர்வாகம் முடிவு செஞ்சு நீங்க பேய்த்திருங்கப்பா, நீங்க செஞ்ச பாவம் உங்களோட அனுப்பிட்டா அந்த மனுஷன் திரும்பி வருவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாளும் வரமாட்டார். யாராவது தேடி பிடிச்சு சொன்னாவே அதுக்கு பல காரணங்களை சொல்லி சண்டை பிடிக்கிற ஆட்கள் தான் நம்முடைய சமூகம். ஆனால் மாஇஸ் ரலியல்லாஹு அன்ஹு நீண்ட நாள் கழிச்சுது, அவங்களோட உள்ளம் விட்டு கொடுக்கல, குறுகுறுக்குது, செஞ்ச குத்தம் அவரை குத்தி கொண்டே இருக்குது. நீண்ட நாளைக்கு பின்னால் திரும்பி வருகிறார். ஃபகால யா ரசூலல்லாஹ் தஹ்ஹிர்னி, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன சுத்தப்படுத்துங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் சொன்னத்தை போலயே திருப்பி சொல்றாங்க, வைஹக இர்ஜி ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் வ துப் இலை, உனக்கு நாசம் உண்டாவதாக, திரும்பி போ, அப்ப போய் அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சிக்கோ அப்படின்னு திருப்பி அனுப்புகிறார்கள். கால ஃபரஜா கைர பஈதின் சும்ம ஜா, கொஞ்ச காலம் கழிச்சிட்டு திரும்பியும் வாராரு. மூன்றாவது விடுத்தம். ஃபகால யா ரசூலல்லாஹ் தஹ்ஹிர்னி, என்ன சுத்தப்படுத்துங்க யா ரசூலல்லாஹ். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மித்ல ذلك حتى اذا كانت الرابعه. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இது மாதிரி ஒன்றல்ல, ரெண்டல்ல, மூன்றல்ல, நாலாவது விடுத்தமும் வந்து கேட்குகிறார், யா ரசூலல்லாஹ் என்ன சுத்தப்படுத்துங்கன்னு சொன்ன நேரத்தில் நாலாவது விடுத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்கிறாங்க. அப்பதான் ஃபீம உத்தஹிருக, உங்களை எதில இருந்து சுத்தப்படுத்த விஷயத்தை அப்பதான் கேட்கிறாங்க. ஃபகால மின ஸினா, ஜினா செஞ்சிட்டேன் யா ரசூலல்லாஹ், அதில் இருந்து என்ன சுத்தப்படுத்துங்க என்று மாஇஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட நேரம் ஃபஸஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிஹி மஜ்னூன், அவரிடத்துல கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா? விபச்சாரத்தை செஞ்ச தவற ஒத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திட்ட வந்து மறுமையில் அல்லாஹ் என்ன தண்டிக்க போறான், நரகத்தை தர போறான் என்று உள்ளத்தால பயந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து யா ரசூலல்லாஹ் உலகத்துல எனக்கு தண்டனையை தாங்களே என்று கேட்ட நேரத்துல கூட எதுக்கு தண்டனை? ஜினா செஞ்சிட்டேன் யா ரசூலல்லாஹ். சொல்றாங்க, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அதை கேட்டுட்டு விட்டுடல. ஃபஅக்பர அன்ஹு லைஸ பிமஜ்னூன், அவர் பைத்தியக்காரன் அல்ல என்று அறிவிக்கப்படுகிறது. ஃபகால அஷ்ரபில் ஹம்ர், மதுபானம் குடிச்சிருக்கிறாரா, போதையில தான் வந்து உளர்றாரோ தெரியாது அப்படின்னு கேட்கப்படுகிறது. அந்த நேரத்தில் ஃபகாம ரஜுலுன், ஒரு மனிதன் எழும்பி, அதாவது ஃபஸ்தன்கஹ ஃபலம் யஜிது மின்ஹு ரீஹுல் ஹம்ர், வாயில வச்சு பார்க்கிறாரு, நுகர்ந்து பார்க்கிறாரு, சாராயத்துடைய வாசமும் வரல. கால ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஸனைத, நான் ஜினா செஞ்சிட்டேன், நீ ஜினா செஞ்சிட்டியான்னு கேட்குறாங்க. அப்ப சொல்லுகிறார், ஃபகால நஅம் ஃபஅமர பிஹி ஃபருஜ்ம ஃபகான الناس ஃபீஹி, மக்களை ஏவி அவருக்கு கல்லடித்து கொல்லும்படி மக்களை ஏவினார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, கல்லெறிஞ்சி கொல்லப்படுகிறது.
விபச்சாரம் திருமணம் முடிச்சு விபச்சாரம் செய்தால் இஸ்லாமிய ஷரீஆ சட்டம் அவரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுக்கு கட்டளையிட்டார்கள், அவருக்கு நீங்க கல்லடிச்சு கொள்ளுங்க. இது மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு தெரியாதா? மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கல்லால் அடிச்சு என்ன கொள்ளுவாங்கன்னு தெரியாதா? தெரியும். தெரிந்திருந்தும் உலகத்தில் நான் கேவலப்பட்டாலும், உலகத்தில் என்னை கணக்கெடுக்காமல் விட்டாலும், உலகத்தில் மக்கள் என்னை ஓரம் கட்டினாலும், படைத்த அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் பரிசுத்தவானாக மாற வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தண்ட குத்தத்தை பெற்றார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு அந்த சஹாபாக்கள் பாவத்தை உணர்ந்தார்கள். அதே மாதிரி ஒரு பெண்மணி வந்து கேட்குகிறார். இந்த செய்தியை சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். அரபியில் அதாவது ஹதீஸை சம்பூர்ணமாக சொல்ல முடியாது, குறிப்பாக சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இதே மாதிரி ஒரு பெண் வருகிறார். ஜாஅத் இம்ராஅத்துன் மின் காமித் மின் அஸ்து கோத்திரத்தைச் சேர்ந்த குலத்தைச் சேர்ந்த காமித் அதாவது கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து கேட்குகிறார், யா ரசூலல்லாஹ் தஹிர்னி, எனக்கு சுத்தப்படுத்துங்க, நானும் விபச்சாரம் செஞ்சிட்டேன், திருமணம் முடிச்சு நானும் விபச்சாரத்தில் ஈடுபட்டுட்டேன் அப்படின்னு கேட்குகிறார். வை ஹக்க இர்ஜி ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் வதூபு இலை. மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு சொன்ன அதே வாசகத்தை ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணுக்கும் சொல்றாங்க, உனக்கு நாசம் உண்டாவதாக, திரும்பி போ, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீண்டு கொள் என்று கேட்கிறார்கள். அந்த பெண்மணி கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ஃபகாலத் அராக துரீது அன் துர்தித்னி கமா ரத்தத் மாஇஸ் இப்னு மாலிக். மாஇஸ் இப்னு மாலிக் என்று சொல்லுகிற நபித்தோழரை திருப்பி அனுப்பினதை போல என்னையும் திருப்பி அனுப்ப போறீங்களா யா ரசூலல்லாஹ்? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஈமான், எவ்வளவு ஈமான். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள திருப்பி அனுப்பினதை போல என்னையும் நீங்க திருப்பி அனுப்ப போறீங்களா யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அவர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். வயிற்றில குழந்தையை சுமந்து கொண்டு வந்தார். எங்கெல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம் தான். கடைசியில் அவளுக்கும் தண்டனை நிறைவேற்றப்படுகிறது, அந்த பெண்ணுக்கும் தண்டனை நிறைவேற்றப்படுகிறது, கல்லால் அடித்து கொல்லப்படுகிறார் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் உணர்ந்தார்கள் பாவங்கள் சாதாரணமானவைகள் அல்ல. பாவங்கள் எங்களை கொன்று கொண்டே இருக்கும், எங்களுடைய நன்மைகளை அழித்துக் கொண்டே இருக்கும். அதனால உலகத்தில நாங்க எதை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா எங்களை பரிசுத்தவான்களாக மாற்ற வேண்டும், நல்லடியார்களுடைய கூட்டத்திலே மாற்ற வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, வாழுகிற சந்தர்ப்பத்தில் இந்த தலைப்பில் ஏராளமான செய்திகள் பேசுகிறாலும் நேரம் இடம் கொடுக்காது. நம்ம செய்கிற பாவங்கள் ஒவ்வொன்றையும் இது பாவம் என்று உணர வேண்டும், செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்ய வேண்டும். எதிர்காலத்தில் இப்படியான பாவங்களை செய்யக்கூடாது. செய்யாமல் இந்த பாவங்கள் எல்லாம் சாதாரணமான பாவங்கள் அல்ல. எந்தெந்த பாவங்கள் வகைப்படுத்தப்பட்டு ஹராம் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறதோ அந்த பாவங்களை விட்டும் ஓரமாக நின்று மார்க்கத்தை சரியாக பின்பற்றி இஹ்லாஸோடு அமல் செய்து குர்ஆனையும் சுன்னாவையும் உடம்பில் உயிர் இருக்கும் வரைக்கும், உடம்பில் உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும், கடைசி நேரம் வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லி முஸ்லிம்களாக முஅமீன்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.